tamilthirai.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இதுவரைக்கும் ரேடியோ, டெலிவிஷன், சினிமா இந்த வருஷம் has been very good for me in cinema, I must say. பொய் சொல்ல போகிறோம், மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் லாங் கேப்க்கு அப்புறம் நண்பனுக்கு அப்புறம் இமீடியட் ரிலீஸ் காதலில் சொல்ல போது எப்படி. இந்த படம் எனக்கு பாலாஜி மோகன் இந்த பாலாஜி அப்ரோச் பண்ணது எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக வேற ஒரு அசைன்மெண்ட்காக நான் பாலாஜி எதுக்கோ என்னுடைய ரேடியோ ஸ்டேஷன் கூப்பிட்டு போது நல்லா பேசிட்டு இருந்தாரு, நல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு. எப்போங்க ஃபீச்சர் ஃபிலிமாக எடுக்க போறீங்க, ரொம்ப அழகாக வந்துருக்கு, நான் எழுதிட்டு இருக்கேங்க, பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு 8 மாதம் கழிச்சு திடீர்னு எனக்கு கூப்பிடுறாரு, இப்போ நான் உங்களை மீட் பண்ணுமே அப்படின்னு. இல்லை, இந்த படம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி வைநாட் ஸ்டுடியோஸ் நீரவ் சார் எல்லோரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா. சரி பாலாஜி, மீட் பண்ணலாம். மீட் பண்ணோடனே எனக்கு என் கேரக்டர் ஸ்கெட்சில் என்ன, இதுதான் உங்கள் கேரக்டர், இப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் தான் எனக்கு வேணும், இதெல்லாம் தான் வேணாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு மனுஷன், நாங்கள் ஷூட்டிங்கு போகிறதுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குன்னா பாருங்க, அதுக்குள்ளேயே இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் இப்படி 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 இப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் யோசித்தேன், என்னன்னா எப்படி என்ன யோசிச்சார் இவர் அப்படின்னு. பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்பில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு நல்ல வேலை பண்ணீங்கன்னா அந்த வேலை என்னைக்காவது ஒரு நாள் யாராவது பார்த்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் பாலாஜி பொய் சொல்ல போகிறோம் பார்த்துட்டு வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் மீ. அண்ட் அப்போதுலேருந்து நான் படம் எடுத்தேன்னா இந்த பாலாஜி யூஸ் பண்ணிட்டு அந்த பாலாஜி நினச்சிருக்காரு. இதெல்லாம் மேலே ஒரு பாலாஜி இருக்காரு, அவர் மூலமாக தான் எல்லாம் பண்ண முடியும். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் இந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப ரசித்த விஷயங்கள் சிலது இருக்குது. என்னென்னா, இது வரைக்கும் ஒரு லவ் படத்தை ஃபீல் பண்ணி பார்த்துருக்கோம். லவ் ஏன் தப்பாக போகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. லவ்வை பயாலஜிக்கலாக டீல் பண்ணலாம், ஒரு கெமிஸ்ட்ரி மூலமாக டீல் பண்ணலாம். பட் லவ்வை லாஜிக்கலாக டீல் பண்ணுறது அப்படின்றது இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாலுமே காட்டாத ஒரு முயற்சி. இந்த படத்தில் லவ்வில் இந்த படத்தை பார்த்துட்டு போகிறவங்க 2 விஷயம் முக்கியமாக பண்ணுவாங்க. ஒன்று, இந்த படத்தை திரும்பி பார்க்குறது. இன்னொன்று, இந்த படத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை லைஃபோட ரிலேட் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறது தேட்டரில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு 80% பேர் காதலிலே ஜெயிச்சிருந்தாலும் காதலில் சொதப்பி தான் ஜெயிச்சிருக்க முடியும். மிச்ச 20% பேர் ஒன்று அவங்களுக்கு பேர் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் மிச்ச பேர் குறை சொல்கிற ஒரு கேங்காக தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த படத்துடைய அடிநாதமான இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த பயங்கரமாக ஃபீலிங்காக சொல்லாமல் ஒரு பிரேக்கப்பை சந்தோஷமாக காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்ச இந்த விதம் தான் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வழக்கமாக வளவளன்னு டைலாக்ஸ்லாம் பேசாமல் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சட்டில் பர்ஃபார்மன்ஸஸ். இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, சித்தார்த் கூட நடித்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம். இது tamilthirai.com US மட்டும் இல்லை, நான் இது எந்த தொலைக்காட்சி எந்த வானொலியில் சொன்னாலும் சொல்லுவேன், சித்தார்த் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் லெவல் மீறி எப்படி சித்தார்த்தர் புத்தர் ஆனாரோ அந்த மாதிரி சித்தார்த் கூடிய சீக்கிரம் புத்தர் ஆகிடுவார்னு நான் நினைக்கிறேன். ஹைலி டேலண்டட் அண்ட் ஹைலி நாலேஜபிள். அண்ட் we all loved working with Siddharth. Siddharth was fantastic. அண்ட் பாலாஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் இப்படி டைரக்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எப்போ ஷார்ட் வச்சாங்க, எப்போ எடுத்தாங்க, எப்போ முடிச்சாங்கன்னே யாருக்குமே தெரியாது. அதாவது ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசினா கூட அப்படின்றது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேச முடியாது. இன்னொன்று என்னென்னா, எல்லாருமே வி வேற டீஸ் இந்த படத்தில். என்னமோ தெரியல, ஒரு வீட்டுக்கு போகிற ஃபீலிங்லேயே இருந்தது இந்த படம். எப்பவுமே ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் எல்லாரும் ஆர்வமாக இருக்கும். இந்த படம் வீட்டிலேருந்து கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இந்த படத்துடைய டீமில் இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் ஐ ரியலி லைக் அர்ஜுன், விக்னேஷ் அண்ட் சித்தார்த்துடைய ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் வருவாங்க. நல்லா இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ரெக்கக்னைஸ்ட் காமெடியன்ஸே யாரும் கிடையாது. ஸோ இந்த 2 பசங்க ப்ளஸ் இந்த படத்துடைய டயலாக், சித்தார்த்துடைய வசனங்கள், அமலா பாலுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வலியுறுத்தியிருக்கு மறுபடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது புதுசாக ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்கிற விஷயத்தையே புதுசாக பார்க்குறது எப்படி அப்படின்னா, சுற்றி நல்லவன் வாழ்வான் கெட்டவன் சாவான் தான் படம் எடுத்துருக்கோம். ஆனால் நம்மள இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எப்படி விட்டு கொடுத்து எப்படி நம்ம வாழ்கிறது அப்படின்ட்டு சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் சுரேஷ் சார் அண்ட் சுரேகா இவங்க கேரக்டர் மூலமாக பெரியவங்களுக்கும் சொன்ன ஒரு படம் இது. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா கன்ஃபார்மாக பிற்காலத்தில் அவங்களும் காதலில் சொதப்ப போகிறாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் அமையட்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்குன்னு ரொம்ப சின்ன குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்துடாதீங்க. காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்றதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய டெஸ்டிமோனியல். இந்த படத்தில் நடித்த கேரக்டரில் சில விஷயங்கள் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் நடித்தேன்னு சொல்கிறதோட வாழ்ந்தேன்னு சொல்லிக்கலாம் தைரியமாக. பட் இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இந்த படத்தை மேலும் நீங்கள் தேட்டரில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அம்மா பண்ணுற உருளைக்கிழங்கு மாதிரி
ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட திருப்பி இன்னொரு தடவை சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இது. ஸோ சச் அ லவ்லி அண்ட் டேஸ்ட்ஃபுல் மூவி. பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பார்த்து ஒரே SMS உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்கள் அமிச்சிங்கன்னா கூட இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது எங்களுடைய வியாபார ரீதிக்காக சொல்ல, இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, காதல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு ஃபீலிங், பரிசுத்தமான ஃபீலிங். அதில் சொதப்பிடாமல் இருக்கணும். நிறைய பேர் ஏன் சொதப்புறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி. பார்த்தவங்க பார்க்க போகிறவங்க இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.